சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விதவிதமா யோசிக்கிற போலயே. அண்ணா, குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ் வச்சு ரொமான்ஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணல. நீ உண்மையிலேயே ரொமான்டிக் ஹீரோனா? இவங்க விட்டா இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஒழுங்கா மேல போயிடுங்க, இல்ல நான் திருப்பி அந்த பொம்மையை ஆன் பண்ணுறேன். இல்ல வேணாம், வாங்க போலாம். ஏய், பேக் எங்கடா எடுத்துட்டு போற? ஏய், மகாக்கு பிடிச்சது ஏதாவது பேக் உள்ள வச்சிருப்பான். ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தெரியாம எடுத்துட்டேன். வாங்க. என்ன செல்வம் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான்? இது நல்லது இல்லையே. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்ப 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாய்வான்னு சொல்லுவாங்க. ஏன் கௌரி, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணம் ஆன புதுசுல பீச்சுக்கு போனோம். அங்க ஒரு ஜவு மிட்டாய்க்காரன் வந்தான். நான் உனக்காக ஆசையா 2 ஜவு மிட்டாய் வாங்கி உனக்கொன்னு எனக்கொன்னுன்னு வாயில போட்டுட்டு 2 பேரும் ரசிச்சு சுவைச்சு சாப்பிட்டதுல நம்ம வாய் 2ம் வெத்தலை போட்ட மாதிரி செவந்து போயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா கௌ? ஆமா, இவங்கெல்லாம் எப்ப போனாங்க? தாத்தா, நீங்க அந்த ஜவ்வு மிட்டாய் கதைய ஜவ்வு மாதிரி இழுத்தீங்களா, அப்பவே போயிட்டாங்க. இனிமே கதையை கொஞ்சம் சுருக்குன்னு சொல்லணும். ஏங்க, என்னங்க நீங்களும் இன்னும் அதே நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? சிரிக்காதீங்க. இல்லங்க, நான் சிரிக்கல. பாத்தீங்களா, அதையும் சிரிச்சுட்டே சொல்றீங்க. சரிங்க, சிரிக்கல. இந்த மதி திடீர்னு இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி பொம்மை எடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஆன் பண்ணுவான்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, சரி சரி விடுங்க, என்ன போ, அதான் நடந்து போச்சுல்ல. இந்த பொம்மையை எங்க வாங்குனீங்க? பிடிச்சிருக்கா? இந்த அம்மா மளிகை பொருள்லாம் வாங்க சொன்னாங்கல்ல, அங்க போகும்போது இது ஒரு ஓரமா ரொம்ப அழகா பாக்குறதுக்கு கியூட்டா இருந்துச்சா, உடனே எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சா, அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். அத கொடுங்க. Maha, I love you. 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 Maha, I இப்போ நீங்க சிரிச்சீங்க பாத்தீங்களா, இதுதான் ஏன் மகா சிரிப்பு. Maha, I love you. Maha, I love you. இதுக்கு முன்னாடி சிரிச்சது கலாய்க்கிற சிரிப்பு. சரி, அந்த பொம்மையை கொடுங்க. எனக்கு பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருக்குன்னா பொம்மை பிடிச்சிருக்கா இல்ல பொம்மையில இருக்கிற என்னோட குரல் பிடிச்சிருக்கா? ஹை, சிரிக்கிறீங்க அப்படின்னா என் குரல் பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப நான் அதை எப்படியே எடுத்துக்கிட்டோம், என் குரல் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். என்ன, இந்த பொம்மைய யாருக்கும் தெரியாம இந்த ரூம்குள்ள வந்து உங்ககிட்ட தனியா கொடுத்திருந்தா அது ஒரு தனி கிக்கு. உங்களுக்கும் அது ஒரு சர்ப்ரைஸா இருந்திருக்கும் இல்ல? நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா மதி மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா. ஆமாங்க, அந்த நேரத்துல நான் பாக்கியராஜ் சார் மாதிரி முழிச்சிட்டு இருந்தேன். கரெக்ட் தான், பாக்கியராஜ் சார் படத்துல தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். ஏங்க, எனக்கு ஒரு டவுட். மல்லிகை சாமான வாங்க அமைச்ச பையன்
என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாருன்னு இந்நேரம் கீழே எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல. பாத்தீங்களா, நான் உங்களை கலாய்க்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்களே உங்களை கலாய்ச்சிக்கிறீங்க. ஆமால்ல. ஏங்க என்னங்க தண்ணி பாட்டில தண்ணியே இல்ல? இல்லதான், கீழே போய் எடுத்துட்டு வாங்க. போங்க. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டுங்க? நான் என்னமோ நீங்க இருங்க நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடான்னா என்ன போய் தண்ணி கொண்டு வர சொல்றீங்க? கலாய்க்கிறீங்க தானே? ஆமா, லைட்டா. ஏங்க, இது ஆன் பண்ண ஆனே ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுங்க. என் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு அவ்வளவு ஆசை, அப்படிதானே? கொடுங்க. கேளுங்க. I love you செல்வம். செல்வம், I love you. I love you செல்வம். I love you. செல்வம், I love you. I love you செல்வம். செல்வம், I love you. I love you செல்வம். I love you. செல்வம், I love you. நீயும் நானும் வந்தே கண்கள் கோர்த்து கொண்டு